தமிழ்நாட்டில் அமையவிருக்கும் புதிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் திட்டங்கள் புதிய ஆட்சியிலும் தொடர வேண்டும் என மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்கலாம். செலினா, தற்போது புதிய அரசிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் தனது பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார்? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவரின் அன்பு உடன்பிறப்புகளாம் உயிர்நீத்த மக்களுக்கு என் அன்பு வணக்கம் எனவும், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு நடக்கும் நிகழ்வு அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் எனவும், எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்த பிறகாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தலைமையில் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு பெறவில்லை என்றாலும் குறிப்பிடத்தக்க வாக்குகளை நாம் பெற்றுள்ளோம் எனவும், நான் ஏற்கனவே பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் புதிய ஆட்சி அமைவதற்கு இடையூறாக இருக்க மாட்டோம் என்றும், அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியாக திமுக செயல்படும் என்றும் சொல்லியிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் பின் என் தலைமையில் நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் கூட முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு கொடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் கட்சியின் நலனை மனதில் வைத்து திமுக தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பேன் என தெரிவித்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அமைக்க பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் மாற்று யோசனைகளை பலரும் சொன்னார்கள் எனவும், என்னை பொறுத்தவரை தோழமை கட்சிகள் எந்த முடிவு எடுத்தாலும் அவர்களின் முடிவை மதித்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிலையான ஆட்சி அமைய வேண்டும், இன்னொரு தேர்தல் வழிவகுக்க கூடாது என்பதே எனது எண்ணமாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். எங்களது கூட்டணியை சார்ந்த தோழர்கள் குறிப்பாக இன்றைய நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தாலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வோம் என்று அறிவித்திருப்பதை நான் வரவேற்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிக்க கூட அண்ணா அறிவாலயம் வரவில்லை எனவும், ஒரே நாளில் திமுகவுடனான உறவை முறித்துக் கொண்டது காங்கிரஸ் கட்சி சென்று விட்டதாகவும், அதே சமயம் தமிழ்நாட்டில் உரிமைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தொடர்ந்து திமுகவோடு கைகோர்த்து போராடுவோம் என்று கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக தெரிவித்திருப்பதை நான் வரவேற்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அதே போல தோழமை உணர்வு என்பது வெளிப்படுத்தி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கொள்கையில் வலுவான உள்ள திமுகவின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இதை காட்டுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமான சோதனை காலகட்டத்தில் உறுதியுடன் உடன் நின்ற தோழமை இயக்க தலைவர்கள் காதர் மொய்தீன், அதே போல வைகோ, பிரேமலதா விஜயகாந்த், ஜவாஹிருல்லா, கொங்கு ஈஸ்வரன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு உறுதுணையாக எத்தகைய நன்றியும் பாராட்டும் பொருந்தும் என்று தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி எடுத்து தமிழ்நாட்டை வலுப்படுத்தி இருக்கிறோம் எனவும், ஏராளமான திட்டங்கள் மூலமான ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நன்மை அடையும் வழிவகை செய்துள்ளோம் எனவும், தொலைநோக்கு சிந்தனையும் வளமான திட்டமும் கொண்ட அந்தந்த திட்டங்கள் அமைய இருக்கக்கூடிய புதிய அரசு மேலும் தொடர்வதற்கு எனது எண்ணமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மகளிர், இளைஞர்கள், அதே போல மாணவர்கள், குழந்தைகள், விழுமனையில் இருக்கக்கூடிய மக்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் மக்களுக்கு நன்மை தொடரும் எனவும், மாநிலம் வளரும் என்று தெரிவித்திருக்கிறார். இதனை கவனத்தில் கொண்டு புதிய அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அமைய இருக்கக்கூடிய புதிய அரசுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணியில் தற்போது இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றி எனவும், ஏற்கனவே கூட்டணியிலிருந்து எந்த அறிவிப்புமின்றி பிரிந்து சென்ற காங்கிரஸ் கட்சி தொடர்பாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வோம் என்று தெரிவித்ததற்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் அமைய இருக்கக்கூடிய புதிய அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் அதே போன்று செயல்பட வேண்டும் எனவும், புதிய அரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale.